சனிப்பெயர்ச்சி பலன்கள் மார்ச் 29 2025 முதல் பிப்ரவரி 23 2028 வரை திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கும்பராசிக்கு ராசிஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்தார். சனிதான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியான சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வித்தியாசமான சில கனவுகள் மூலம் மனதளவில் தடுமாற்றம் ஏற்படும். வாகனங்களை மனதிற்கு பிடித்த விதத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. பழமையான சில விஷயங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சித்த வைத்தியம் சார்ந்த துறைகளில் தகுந்த ஆவணங்களை கையாள வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனம் வேண்டும். சனி தன்னுடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும். இயந்திர துறைகளில் இருப்பவர்களுக்கு சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் குறைவதற்கான சூழல் உருவாகும். வாசனை திரவியங்கள் மீது கவனம் ஏற்படும். எதிர்காலம் குறித்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். வித்தியாசமான கதைகள் மற்றும் தொடர்கள் மீது ஆர்வம் ஏற்படும். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை குறைத்துக் கொள்வது நன்மை தரும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியான லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்க்கும் வெற்றிகள் சிறு தாமதத்திற்கு பின் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் ஏற்படும். மற்றவர்கள் மூலம் ஆதாயமான சூழல் அமையும். வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் குறித்த எண்ணங்கள் சாதகமாக முடியும். மற்றவர்களை நம்பி செல்வதையும் செயல்படுவதையும் குறைத்துக் கொள்வது சிக்கல்களை தவிர்க்க உதவும். சனி ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். வரவுக்கு ஏற்ப செலவுகள் உண்டாகும். நண்பர்கள் வழியில் மாறுபட்ட அனுபவமும் ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீர்கள். பொன் பொருள்கள் இடத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். தாய் வழி உறவுகள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பதிவு செய்வது நன்மதிப்பை உருவாக்கும். உழைப்பின் மூலம் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். புதுவிதமான உணவுகள் மீது ஆர்வம் உண்டாகும். குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். பயனற்ற விவாதங்களை